மதரா உச்சிஹா உச்சிஹா குலத்தின் சக்தி வாய்ந்த தலைவராக திகழ்ந்தார். சிறுவயதிலிருந்தே மதரா அவரது சகோதரனுடன் இணைந்து அவர்களின் குலத்தின் மேம்பாட்டிற்கு பாடுபட்டார். உச்சிஹா குலம் ஷாரிங்கன் கண்களின் மூலம் வலிமையான போர் வீரர்கள் ஆகிவிட்டது. மதராவின் குறிக்கோள் அவருடைய குலத்தை பாதுகாப்பதோடு சமாதானத்தை நிலைநாட்டுவதாகும். மதரா ஆஷிராமா செஞ்சுவுடன் இணைந்து கானோஹா கிராமத்தை உருவாக்கினார். ஆனால் இருவருக்குள்ளேயான பார்வை வேறுபாடுகள் மற்றும் ஆட்சி போர் காரணமாக அவர்கள் விரோதிகளாக மாறினர். இந்த விரோதம் மதராவை இரண்டாம் மோதலுக்கு இட்டுச் சென்றது. இந்த போரில் மதரா தோற்கடிக்கப்பட்டாலும் அவர் தனது நோக்கங்களை விடாமல் இளங்காலத்தில் மறைந்தார். மதராவின் வாழ்நாள் முழுவதும் அவர் தனது சக்தி மற்றும் திறமை மூலம் அசாதாரணமான பாதையை அமைத்தார். அவர் எப்போதும் தனது கொள்கைகளுக்காக போராடினார். மதரா உச்சிஹா வரலாற்றில் ஒரு நிரந்தர அடையாளமாக நிலைத்திருக்கிறார்.